अगजानन पद्मार्कं गजानन महर्निशम् अनेकदन्तं भक्तानाम् ஏகதந்தம் உபாஸ்மஹே. நான் இந்த பதிவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, ஜோதிடம் பார்த்துன்னு போடுவா பல பேருக்கு பலிக்கிறது, ஆனால் ஒரு சில பேருக்கு பலிக்கலை. இப்படி பலிக்காது போகிறவா ஏன் அவளுக்கு பலிக்காது போகுது? அப்படி பலிக்காது போகிறவா என்ன சொல்கிறா? ஜோதிடம்லாம் வரும் போய் நம்ம தலையில் எடுத்து தான் நமக்கே தெரிஞ்சிருக்குது. இங்கே போய் ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு அவளுக்கிட்ட காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆழ்ந்து சிரிச்சுன்னு வரணுமா என்ன அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அதெல்லாம் ரொம்ப வருத்தமான ஒரு யோஜனைகள். ஜோதிடர்கள்னால் கடவுள் இல்லை, ஆனால் ஜோதிடர்கள் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர். அவருடைய அனுகிரகம் இல்லாத மிகச்சிறந்த ஜோதிடராக யாருக்கும் வர முடியாது. ஆனால் அவர் கடவுள் இல்லை. இப்போ போய் உட்காந்து ஜாதகம் காட்டுறா, ஜாதகத்தில் ஏதோ கஷ்டம் இருக்குன்னாக்கா அதை நீக்கி வைக்க முடியுமா என்ன ஜோதிடரால்? முடியாதே. இந்த உண்மையை புரிஞ்சுக்காம ஜோதிடம் எல்லாமே போய் தான் நம்ம கேட்க பண்ணேன் அந்த மாதிரி நினச்சிக்கிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அப்போ எதுக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம், இன்றும் நாளையும் மழை பெய்யும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் உடனே என்ன பண்ணுறோம்? ஒரு கொடையோ ரெயின் கோட்டோ முன்ஜாகிரதையை எடுத்துன்னு போகிறோம் இல்லையா? மழை வந்தாலும் வரட்டுன்னு போடுது. நமக்கு அது ஒரு பாதுகாப்பு சிக்னலை கொடுத்துருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சிக்னலை கொடுக்கறதுக்கு தான் ஜோதிடம். இப்போ ஒருத்தருக்கு வியாபாரத்தில் நன்னா பிரகாசமாக வரக்கூடிய டைம் அப்படின்னு இருந்ததுனாக்க அந்த ஜோதிடர் என்ன சொல்லுவார்? நீங்கள் தாராளமாக கடனோ உடனோ வாங்கி உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், உங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம், ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய காலம்ன்றத சொல்லுவார். ஒருவேளை அவருடைய ஜாதகத்தில் அந்த தொழில் சரியாக வரக்கூடிய காலம் இல்லை அப்படின்னா அந்த ஜோதிடர் என்ன சொல்லுவார்? நீங்கள் சின்ன அளவில் தொழில் பண்ணுங்க, அது பிடிச்சதுன்னா நீங்கள் மேற்கொண்டு பண்ணலாம், உங்களுக்கு என்ன 2 வருஷம் 3 வருஷம் கழித்து தான் அந்த ஒரு தொழில் அபிவிருத்தி பாக்கியங்கிறது இதில் தெரியுது அப்படின்றத அவள் சொல்லலாம். இப்போ பணத்தையும் போட்டு காசையும் போட்டு கடனையும் வாங்கி உடனே வாங்கி தொழிலே ஆரம்பித்து அது நஷ்டமாக போய் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்காமல் தப்பிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு பிள்ளையாண்டான் ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா என்கிட்ட, மாமி 45 வயசு ஆகிட்டுன்னு கல்யாணமே கல்யாணம் ஆகணும் ஆகாதான் சொல்லுங்க. எல்லா ஜோசியத்தையும் கேட்டோம், எல்லோரும் ஆகாதுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லா சொல்வேளாமே, அதனால் என் ஃப்ரெண்டு எங்கிட்ட அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி வந்தான். கடவுளே, என்னடா அது யாருமே ஆகாதாகான்னு சொன்னியா, நம்ம மட்டும் என்னத்தை சொல்லிட போகிறோம்? இருந்தாலும் கடவுளே ஏதாவது கண் தரங்க, அந்த பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு நான் நிஜமாக வேண்டினேன். ஏன் வேண்டினேன் அப்படின்னா, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைன்னா அந்த பையனோ பொண்ணோ வருத்தப்படுறதுக்கு மேலே அந்த குழந்தைய பெற்ற அந்த அம்மாவோட மனசு என்னமா தவிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகல அம்மா அப்பாவை பயிற்சி முடிச்சு வளர்த்தான் ஆயிடுவார். அந்த அளவுக்கு அவள் மனசை போட்டு உழைப்பிப்பா, அந்த அளவு விரதம் இருப்பா, அந்த அளவு பட்டினி கிடப்பா, அந்த அளவுக்கு கோயிலுக்கு போவா, குளத்துக்கு போவா, என்னென்னமோ பண்ணி பார்ப்பா. ஒன்றும் நடக்கலையான்ட்டு பெருமாளை பூஜை பிள்ளையார் வச்சுப்பா. இப்படிலாம் இருக்கச்ச ஒரு சமயத்தில் விரக்தி வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவாள்லாம் இருப்பாள். இப்போ நான் சொன்னேன், இந்த பிள்ளையார் நானோட அம்மாவும் அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் புலம்பிகிட்டே இருந்தா. என்னை ஜாதகத்தை கூட நான் பார்க்கவே விடலை. நான் சொன்னேன், பகவான் கண் தருப்பார், நிச்சயம் உங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை நான் பார்த்தேன். எல்லா ஜோதிடர்களும் சொன்னது உண்மை தான். பல பக்கங்கள்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் ஆகாதுங்கிறது கஷ்டமானதாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு குழு கிடச்சிடுத்து.
அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் குரு பகவான் அந்த பையனுடைய அந்த கலத்தஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கேன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது கொஞ்சம் ட்விஸ்டடாக பார்க்கணும், கொஞ்சம் அதாவது நேர அப்படி பார்க்கறத விட கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்க்கணும். அதை கூர்ந்து கவனித்து பார்த்தேன் நான். கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு கல்யாணம் உண்டு. அதுவும் 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். இன்னும் 2 வருஷத்துக்கு அவங்க பிள்ளைக்கு நல்லபடியாக பையனோ பொண்ணாக பிறந்து நீங்கள் பேரன் பேத்தி எடுத்து கொஞ்சலாம் உத்தியோகத்தில் நன்னா நன்னா நிறைய பதவிகளாக வருவா, நல்ல பொண்ணாக வருவா அப்படிங்கிறத நான் சொன்னேன். சமாதானத்துக்கும் சொல்கிறீங்களா மாமி கேட்டார். நான் ஒரு விஷயம் கேட்குறேன், அதை நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னேன். என்ன கேளுங்க. 23 வயசில் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவளுடைய அத்தை பொண்ணு வந்துருந்தாளா? அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கணும், 5 வயசு கூட இருக்கிறதுக்கு. சின்ன பொண்ணு, பள்ளிக்கூடம் பட்டு இந்த பொண்ணு. அவள் அம்மா கேட்டுன்னு வந்தாளா அந்த பொண்ணை கொடுக்குறேன் உங்கள் பிள்ளைக்கின்று? ஆமாம் மாமி. இவன் என்ன தெரியுமா சொன்னான், ஐயா என்ன 23 வயசுலாம் கல்யாணம் பண்ணிவிடு, நான் நிறைய படிக்கணும், நிறைய உத்தியோகம் போகணும், நிறைய இது பண்ணணும், என்னென்னமோ எய்ம்லாம் வச்சுருக்கேன். அதோட இந்த குழந்தை நம்ம இடத்துல பிறந்து வளர்ந்த குழந்தை, என் தங்கச்சி மாதிரி, எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒருத்தர் சொல்லிட்டான். இன்னும் நேரம் கோச்சிட்டு இந்த குழந்தைய ஆயிட்டு கிளம்பி போயிட்டான். எங்களோட தான் இருந்துட்டான், எங்கள் பக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்தான். அவன் கிளம்பி போயிட்டான். அப்புறம் இது வரைக்கும் அவளுக்கு எனக்கு கொஞ்சம் டச்சே இல்லை. ஆனால் இவன் வந்து படித்து ஒரு நாள் ஜோகம் போய் இப்போது அமெரிக்காவில் நல்லா பெரிய பதவியில் இருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான். அவனுடைய எய்ம்ஸ்லாம் பூர்த்தி ஆகிடுது. ஆனால் கல்யாணம்னு வார்த்தை அது மட்டும் நடக்கவே இல்லை மாமி. நான் சொன்னேன், அந்த 22, 23 வயசுக்கு இவனுக்கு கல்யாண பாக்கியம் வந்திருந்தது. அப்புறம் ஏன் மாமி நடக்கலை? பகவான் புண்ணியத்தில் நடக்கலை. என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே புரியலையே. 23 வயசில் கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அடுத்து இந்த ராகு தசையில் இவன் பொண்டாட்டியும் சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போயிருப்பா. கல்யாணம் ஆயும் குழந்தை விட்டு இல்லாத பொண்டாட்டி இல்லாத விழுந்துட்டுப்பான். நிஜத்தில் அப்படி தான் காட்டுது இவன் ஜாதகம். இப்போ அந்த மாதிரி வராது. ஏன்னா அந்த ராகு தசை 18 வருஷமும் போயிடுது. அந்த 18 வருஷமும் இவன் என்ன பண்ணிட்டான், நல்லா படித்தான், நல்லா உத்தியோகம் போனான், நல்லா நிறைய அமெரிக்காவுக்கு போனான், வெளிநாட்டுக்கு போனான், நிறைய சம்பாதிச்சான். அந்த எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக அனுபவிச்சுட்டான். அதனால் இப்போ குருதசை வரப்போகிறது, இவனுக்கு கல்யாண பிராப்தி கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இவனுக்கு வர அமையிற பொண்ணு வந்து இந்த இந்தியாவில் இல்லை, இவனோட அமெரிக்காவில் இருக்க நோய் அங்கேயே தான் இருக்குது. இவன் இருக்கிற இடத்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அநேகமாக அந்த ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு வரக்கூடிய அந்த பொண்ணை அவன் சந்திப்பான். இன்னும் ஒரு 3-4 மாதம் கழிச்சு சந்திப்பான். அநேகமாக ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் மாமி அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஏன்னா நீங்கள் 22, 23 வயசுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னீங்களா, அது நிஜமாக தானே இருக்குது அப்படின்னா, நான் அதை எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்கோசம் தான் சொன்னேன். இந்த 18 வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது ரொம்ப நல்லது. பகவான் வந்து சில குழந்தைகளுக்கு கல்யாணத்தை ரொம்ப 40, 42, 45 வயசு வரைக்கும் இழுத்துன்னு போகிறேன் அப்படின்னா ஏதோ சில கஷ்டங்களை அந்த குழந்தைகளை அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறதாக அவர் அங்கேருந்து கணக்கு போட்டு அனுப்புகிறேன். அதனால் இது நிச்சயம் நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அதே போல் கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, ஒரு 4-5 மாதம் கழிச்சு அவள் கல்யாண பத்திரிக்கையோடு வந்தாள். இவன் மற்ற நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகை, அதுக்கு முதல் நாள் எனக்கு செடியோ ஜுரமோ டாக்டர்கிட்ட போயிருக்கான். அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது. அந்த பொண்ணும் டாக்டர்கிட்ட வந்திருக்கா. வச்சு பார்த்தாக்க ஹாஸ்பிட்டல் இல்லை. நாளைக்கு தான் எனக்கு கிறிஸ்மஸ் லீவு, இன்றைக்கி தான் இருக்குமே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எங்கடா போகணும்னு தெரியாது. ஏதோ ஒருத்தர் பேசிட்டு வச்சு இந்த பொண்ணு சொல்லியிருக்கா, நான் உங்களை ஏதோ ஒரு கல்யாணத்தில் பார்த்துருக்கேனே, உங்களுக்கு பார்த்தா மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உறவுகளெல்லாம் சொல்லிட்டு வரைச்ச அந்த பிள்ளையுடைய அக்காவுடைய அத்திம்பேரனுடைய அவளோட சொந்தக்கார பொண்ணு அது. அந்த அந்த சித்தியோ பாட்டியோ அவளோட பேத்தி, ஏதோ 1 வீட்டு பேத்தியோ 2 வீட்டு பேத்தியோ அந்த மாதிரி ஏதோ பொண்ணு அது. அதுவும் என்ன பண்ணியிருக்குது, படிப்பு தான் முக்கியம், கல்யாண காட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு படித்து பிஹெச்டி பண்ணிட்டு அமெரிக்காவில் உட்காந்துருக்குது. அது அதோட அம்மா அப்பாவும் அது கல்யாணம் பண்ணணுமே தான் கவலைப்பட்டுருக்கா. ஆனால் அது எப்போ சொல்கிறதோ பண்ணிக்கா, அது இஷ்டமில்லான்னு சேர்ந்ததுக்கு அந்த மாதிரி பண்ணுவானேன்ட்டு. இப்போ இவா 2 பேருக்கும் அந்த நான் சொன்ன மாதிரியாவே இந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் உத்தவத்தை சந்தித்து
அந்த பல அந்த இதெல்லாம் தொங்க விட்டுருக்குது இல்லையா, நட்சத்திரமாக பல ஜில் ஜில்லுன்னு இந்த கிறிஸ்மஸ் மற்ற நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல சந்திப்பாங்கிறத நான் சொன்னேன். அதே போலவே சந்தித்து அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் போயிருக்கேன். எதுக்கு நான் இந்த சொல்கிறேன் அப்படின்னாக்க, சில கஷ்டங்கள் வந்து சில இதெல்லாம் நடக்காதுன்றது வந்து அதுவும் ஒரு வித நன்மைக்கு தான் நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் நிஜமாக உண்மையாகவே தான் இருக்குது நிறைய ஜாதகங்களை பார்க்கும் பொழுது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு எந்த அப்பா அம்மா வருத்தப்பட வேண்டாம். எப்போ வேலை வருமோ அந்த வேலைக்கு பகவானே கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றது நான் கண்ட உண்மை. அதனால் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஜோசியத்துக்கு வருவோம். இப்போ ஜோசியம் ஏன் நிறைய பேருக்கு பலிக்கலை அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஜோசியம் ஏன் பலிக்கலை அப்படின்னாக்கா, நம்ம மனுஷால பிறவியாக பிறந்து வந்துட்டுருக்கிறது தான் உண்மை. பிறவி இருக்கா, மறுபிறவி இருக்கா, இது உண்மையா, அது உண்மையா, சாமி உண்மையா, பூமி உண்மையா, அல்லது பிசாசு உண்மையா, செய்வினை உண்மையா, இப்படிலாம் நம்ம ஆராய்ஞ்சின்னு போயிட்டு இருந்தாக்க ஒரு விதத்தில் பார்த்தா எல்லாமே உண்மைதான். ஆனால் கடவுளுங்கிறதும் நிஜமான உண்மை. நாம் பிறவியாக பிறந்து வந்துட்டுருக்கணும் நிஜமான உண்மை. இந்த ரெண்டு உண்மையும் அழிக்க முடியாத உண்மை. இப்படி வந்துருக்கும் பொழுது இதில் வந்து 3 விதமான பாவங்களை நம்ம செய்கிறோம். மனுஷால பிறந்த நம்ம எல்லோரும் 3 விதமான பாவங்களை செய்கிறோம். அந்த பாவங்களுக்கு என்ன பேருன்னா திருத்த கர்மா. இது முதல் தர பாவம். திருத்த ஆதிருத்த கர்மா, இது 2ஆம் வித பாவம். 3வது அதிருப்த கர்மா. இது அவ்வளோ பெரிய பாவம் இல்லை, இதுக்கு மன்னிப்பு உண்டு. இது முன்னாடி சொன்ன 2வது பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் முதல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த முதல் பாவங்கள் என்ன தெரியுமா? வயதான அம்மா அப்பாவுக்கு சாதம் போடாமல் படுத்துறது, அவள் ஆசைப்பட்ட துணியோ அவள் ஆசைப்பட்ட உறைவிடமும். அதாவது சோறு தண்ணி உறைவிடம் மட்டுமில்லை, வயதானவர்களுக்கு உணர்வுகள் அதிகம், பாசங்கள், ஆசைகள், நேசங்கள், யோஜனைகள் அதிகம். நம்ம காத்தால கத்துறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடும், எல்லாத்தையும் மறந்து போய் சாயங்காலமே கேட்கும் சிரிச்சுட்டு போய்டுவோம். அவள் அப்படி இல்லை. அவளுக்கு என்ன இருக்குது? உடம்புல உச்சி இருக்குது, அவ்வளோதான். அது தவிர என்ன இருக்குது அவளுக்கு? யோஜனைகள் தான் அவளுக்கு வரவு. அப்போ அந்த யோஜனைகளுக்கு, அந்த உணர்வுகளுக்கு, அந்த பாசத்துக்கு, அந்த யோஜனைகளுக்கு யார் உற்றாரோ உறவாக இருக்காளோ அந்த மாதிரி வச்சு பராமரிக்கிறவா தான் இங்கேயும் சொர்க்கத்தை காண்பா, மேலே அவளுக்கு சொர்க்கம் காத்துன்று. ஆனால் இந்த திருத்த கர்மா பண்ணவா அப்படியா இருப்பா? பெற்றோருக்கு உணவு கொடுக்க மாட்டா, உரைகள் கொடுக்க மாட்டா, துணிமணி வாங்கி கொடுக்க மாட்டா, கண்ணா பின்னான்னு அவளை வெய்வா. அது மட்டும் இல்லை, பாக பிரிவினை வரைச்ச இளைய சகோதரிகளை ஏமாற்றி எல்லா பணத்தையும் தானாகவே வச்சு அனுபவிப்பா. என்னத்தை அனுபவிக்க போகிறா அது தெரியாது. இப்போ தெரியாது, இந்த ஜென்மத்தை அனுபவிப்பா, அடுத்த ஜென்மத்தை அந்த பாவம் இருக்கும். இதனால் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏழைப்பாழைகள் வயத்தில் அடிக்கிறது, வேலைக்கு ஆள் வச்சுட்டு கூலி வேலையை நிறைய வாங்கிட்டு அவள் மேலே கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு அதுகளை போட்டு கச்சாமச்சான்னு கத்துறது, இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் திருத்த கர்மா. இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு எந்த பிறவிலையும் கிடையாது, கஷ்டப்பட்டு அனுபவிச்சே ஆகும். இதுக்கு அடுத்தது திருத்த ஆத்திருத்த கர்மா அப்படின்றது என்னென்னா, நாம் ஒரு சாதாரண பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு சொகுசு பஸ்ஸுலேயும் ஜம்முன்னு உட்காந்துட்டுறோம். டிக்கெட் பரிசோதனை வர டிக்கெட் எடுப்பா, எப்பா என்ன இல்லைன்னு உட்காந்துட்ட
சொகுசு பஸ்காரி வாங்கி கட்டிக்கிட்டேன் பாப்பா இறங்கு அப்படின்னு இறங்கி வந்துடுறோம் இல்லையா? இந்த மாதிரியா தெரியாதனமான தவறு. சொகுசு பஸ்ஸில் போகணும் ஏறி போய் உட்காரல, டிக்கெட் வாங்கிட்டோம், பஸ் வந்து ஏறி போய் உட்காந்துட்டோம். அதில் அறியாமை தான் இருக்குது, பொல்லாத்தனம் இல்லை. அதுபோல் ஒரு மரத்தில் மாம்பழம் காய்ச்சி தொங்கிருக்கு. பார்த்தா என்ன சிவப்பாக அழகாக நல்லா பங்கனப்பள்ளி மாம்பழமாக இருக்குது. 4 ஏறி வயிறு போய் என்ன பழுத்து படிச்சாப்பலான்னு ஏறணும். யார் ஏங்க திட்டு மாம்பழம் சாப்பிடியா அப்படின்னு குரல் கேட்டோம். தொப்புன்னு கே குத்து ஓடிப்படும். அப்போ நம்ம பார்த்தது அந்த மாம்பழத்தை தொட்டதுலாம் தப்பு தான், ஆனால் சாப்பிடல. அதனால் அது பாவத்தில் வரல. இந்த மாதிரி பாவங்கள்லாம் திருத்த ஆதிருத்த கர்மா அப்படின்றது பேர். 3வது கர்மா என்னன்னாக்க, நீ சாப்பிட்டுருக்கிய மாம்பழம் நீ மட்டும் சாப்பிடுறிய, எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்குது குரங்கு மாதிரியா. எல்லாம் வந்தப்போ உடனே அப்படியே கொஞ்சம் முள்ள போய் ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு வருது யாருக்கும் தெரியாமல். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சேஷ்டை. அதாவது அவளுக்கு அதனால பெரிய அளவில் ஒன்றும் பாதகம் கிடையாது. 10 துண்டு மாம்பழத்து தான் 2 துண்டு காணாது போயிருக்கும். எங்கடா போச்சுன்னு பார்த்துட்டுப்பா, இவன் நைஸாக சாப்பிட்டு போயிருப்பா. அதில் அவளை பார்த்து முறாமே பார்த்துட்டுப்பா, அவளுக்கு நான் மட்டும் 3 வாயில் போட்டு போயிருப்பாள். அதனால் இதில் பெரிய பாவம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது மன்னிக்கக்கூடிய பாவம். அல்லையே இந்தா 2 சாப்பிட்டு போ அப்படின்னு சாப்பிட்றவளே எடுக்கூட 2 துட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இந்த 3 விதமான கர்மங்களில் தான் நாம் இந்த பிறவியை எடுக்கிறோம். நாம் எந்த பாவத்தில் இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது, நம்ம படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தில் இருந்தால் நமக்கு தெரியும். அப்படி வர சமயத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியா பெரிய பாவத்தை பண்ணவத்தான் ஜாதகத்தை கொண்டு வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையே, நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் பழக்கு, பிறந்த நிலை நேரில் எந்த சம்சமும் இல்லை அப்படிலாம் ஒரு ஜோதிடத்தை சொல்லும்போது, சரிப்பா போ தற்கொலை பண்ணி செத்து போகலாம் ஜாதகம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? 2வது, அவனுக்கும் ஏதாவது காப்பாற்றுறதுக்கோ அவனுக்கும் இந்த பிறவியில் ஏதாவது நல்லது கிடைக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கணும் இல்லையா? நல்லது நடக்கிறது தானே ஜோதிடர்கிட்ட வரா, கோவிலுக்கு வரா, அப்புறம் குறி கேட்க போகிறா, எல்லாம் பண்ணுறா. வீட்டிலே உட்காந்துருக்கலாமே. அதனால் நாம் அதை நல்லா பார்க்கும்பொழுது ஏதான ஒரு இடத்துல அவளுக்கு நல்லது வருதா, ஏதான ஒரு கிரகம் நல்லது பண்ணுறதா, இல்லை கொஞ்ச நாளைக்காக ஏதாவது நல்லது அனுபவிப்பானா, இப்படி நம்ம கூர்ந்து பார்க்கும்பொழுது எங்கேயான ஒரு இடத்துல படிக்கணும், நம்ம அதை சொல்லலாம். ஆனால் ஒரு சில ஜாதகத்தில் என்னத்தான் நம்ம தலைகீழாக நின்று எத்தனை பாதசாரம் பார்த்தாலும், எத்தனை டிகிரி சுத்தம் பார்த்தாலும், எத்தனை கிரகத்தை வச்சு பார்த்தாலும், எது பார்க்குறது எது பார்க்கல, எது உட்காந்து என்னதான் அலசி ஆரஞ்சு பார்த்தாலும் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு லக்னமே கெட்டு போயிருக்கும். 5ஆம் இடம் நன்னா இருக்காது, 9ஆம் இடம் நன்னா இருக்காது, லாபஸ்தானமும் நன்னா இருக்காது. அப்போ என்ன சொல்கிறது, ஐயா உனக்கு எதுவுமே நன்னால நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கா நம்மக்கிட்ட வராது. அதனால அவள் எதுவோ பாவம் பண்ணியிருக்கா பண்ண பிறவில்லை, நம்ம என்ன பண்ணிக்க நம்ம தெரியாது. அதனால் அவளை பார்த்து நம்ம சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் பண்ண பாவத்திலேருந்து அவள் நிமிர்ந்துண்டு இந்த பிறவியில் அவள் இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக அவள் கழிக்கணுமே. அவள் தற்கொலை பண்ணினாலும் அது இன்னும் பெரிய பாவமாச்சு. அதனால் அவள் உயிரோடு வாழணும், இருக்கிற வாழ்க்கையை சுதாரிச்சுண்டு சரி இருக்கட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சகிச்சுண்டாவது வாழணும் இல்லையா? அதுக்கு உண்டானதுக்கான பரிகாரங்களை தான் ஜோதிடர்கள் சொல்வாள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இத்தனை நாள் விரதம் இரு, இத்தனை பொண்களை கூப்பிட்டு சாதம் கொடு, இத்தனை சுமங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடு, அல்லது முதியோர்களுக்கெல்லாம் கொடு, அனாதைக்கெல்லாம் கூப்பிட்டு சாதம் கொடு. ஏதாவது ஒரு புண்ணியம் உன்னை காப்பாற்றட்டுமே, மீதி இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமேன்ற அந்த பாசத்தில் தான் அந்த ஜோதிடர்கள் அவனுக்கு அதை எடுத்து சொல்கிறான். அப்படி பண்ணி அந்த புண்ணியம் அவன் பலன்லேருந்து புண்ணியமாய் நல்லா இருக்கிறவள் உண்டு. ஏன்னா நாம் எதுவும் தீர்மானம் இல்லை, இது கடவுளுடைய தீர்மானம் தான். அதனால் அவளை அந்த கை தூக்கி விடுறதுக்கு நம்ம அதுக்கு ஜோதிடர்கள் கண்டிப்பாக உதவ முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா உடனே நான் காலாஸ்திரிக்கு போயிட்டு வருத்தேனே, ஆனால் நீ கல்யாணமே ஆலியன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயா நீ காலாஸ்திரிக்கு போனாலும் எங்கே போனாலும் பொண்ணு கல்யாணம் ஆகாது, காலாஸ்திரிக்கு போனால் அந்த பாவம் உனக்கு கொஞ்சம் குறையும்.
ஒருவேளை இன்னும் நான் 4 பேருக்கு திரும்ப வாங்கி கொடுத்தேன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பாவம் குறையும். ஏழைப்பாழைகளுக்கு நீ சுகர் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் பாவம் குறையும். அப்படியே 8 புண்ணியங்கள் பண்ணேன்னா அந்த புண்ணியம் சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் இப்படி தான் அமைஞ்சிருக்குமே வழிய, நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னா நம்ம என்ன அதை பதில் சொல்ல முடியாது. ஜோசியமெல்லாம் ஒன்றுமே பலிக்கலை, எல்லாம் போய் பணத்தை வாங்கி ஜோபியில் போட்டு தான் அது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அவலமான எவ்வளோ பெரிய துக்ககரமான விஷயம். எந்த ஒரு ஜோதிடரும் ஒரு டாக்டர் மாதிரி, அந்த டாக்டரை எந்த அளவு மருந்து அவளுக்கு பிடிக்கும், எந்த விதத்தில் அவளோட உசுரை காப்பாற்றலாம் அப்படின்னு போராடுறாளோ அந்த அளவு தான் ஒவ்வொரு ஜோதிடருமே ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்து போராடுவாள். எப்படியாவது அவளுக்கு நல்லது கிடைக்குமா, எந்த விதத்திலாவது அவளுக்கு நல்லதை சொல்லலாமா, இந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிற காலம் சீக்கிரம் வந்துடுதா, இப்படி தான் போராடி போராடி பார்ப்பாள். அவ்வளோ தூரம் உங்களுக்கோசரம் பிரயாசம் பண்ணி உங்களுக்கோசரம் அவளுக்கு பார்க்கறதுக்கு காசு வேணால் இங்கே கொடுத்துடலாம். அவளுக்கு அந்த டயத்தை நீங்கள் திருப்பி கொடுக்க முடியுமா? அவள் செலவழிச்ச மூளையை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? உங்களுக்கோசரம் தான் நம்ம மெனக்கட்டுறா இல்லையா? நமக்கோசரம் மெனக்கட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்து தேக்கிற பொம்நாட்டிக்கே நம்ம மாதம் 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கோசரம் அந்த ஜாதகத்தை போட்டு எப்படி அதை எந்த வழியிலாவது ஒரு நல்லது கிடைக்குமான்னு பார்த்து சொல்கிற ஒரு மனுஷாளுக்கு ஒரு 500 1000 கொடுக்குறதுல அது என்ன ஒரு காசு படிக்கிற உத்தியோகமாக அது? இந்த மாதிரி பேசுகிறவா சில பேர் இருக்கா, அதெல்லாம் மகா தப்பு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த முதல் தரமான பாவத்தில் வரவாளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இந்த இடங்கள்லாம் கெட்டு போயிருக்கிறதுனால அவளுக்கு பரிகாரம் சொல்லுவாள். பரிகாரம் பண்ணியும் அவளுக்கு அவள் கேட்ட பலன் உடனே அவளுக்கு கிடைக்காது. இதுதான் விஷயம். ஜோசியம் ஏன் நம்மளுக்கு வந்து பலிக்கலை அப்படின்றதுக்கு இதுதான் காரணம். 2வது விதம் பாவம் பண்ண அவளுக்கு என்ன ஆகுன்னா, பரிகாரங்கள் பண்ண உடனே அவளுக்கு கிடச்சிடும். ஏன்னா அவள் வந்து அதிகமான பாவம் பண்ணாதுவான், தெரியாதவா பஸ்ஸில் ஏறி உட்காந்துவான், அவ்வளோ பாவம் தான் அவள் பண்ணியிருக்கா. அதனால் அந்த பாவம் உடனடியாக கழிஞ்சு அவளுக்கு உடனடியாக கிடச்சி வருது. 3வது தரமான பாவம் பண்ணுவா, அது தெரியாத தரத்துனால இப்போ ஏதோ அது சாப்பிட்றதே இன்னொரு பண்ணாட தரேன்னு பார்த்துட்டு இருந்தது. அதுக்கோசரம் என்ன பெரிய அவனை கோச்சிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? அதனால் அவளுக்கு ஒரு பரிகாரம் சொன்ன உடனே இல்லை சாதாரணமாக கடவுளுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு வா, இல்லை வழிக்கமாக கோயிலுக்கு போயிட்டு வா, இல்லை இந்த ஸ்லோகம் சொல்லு, இந்த பாட்டு சொல்லுன்னா உடனேவா அவளுக்கு அந்த மாதிரி கை மேலே பலன் கிடைக்கிது. இப்போ ஜோதிடன் கேட்டுவோம் பலன்கள் கிடைக்கலை அப்படின்றதுக்கு காரணம் அவளுடைய பூர்வ புண்ணியமான ஜாதக விசேஷம்தான். சில பேருக்கு பரிகாரத்தினால கிடைக்கிறதுக்கு காரணம் அவள் கொஞ்சமான பாவம் பண்ணிக்கிறது தான். சில பேர் கேட்டு போன உடனேவே ஃபோன் பண்ணி மாமி நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி நடந்துடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் மாமி இல்லை, அவள் கொஞ்சமான பாவம் பண்ணியிருக்கா, உடனே காடு அவளுக்கு பரிகாரத்தில் மன்னிச்சு அவளுக்கு கொடுத்து அதுதான். அதனால் ஜோதிடம் பலிக்கலையே ஜோதிடம் கேட்குறது தான் தப்பா அப்படின்னு நினச்சிக்கிறமான நிலையெல்லாம் யாராக இருந்தாலும் விட்டுடலாம். ஜோதிடம்ங்கிறது நிஜமான உண்மை, கடவுள் மாதிரி. அது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதில் நம்மளால் கூர்ந்து நன்னா படித்த ஒரு ஜோதிடரால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான குட்டி குட்டி சமாச்சாரங்களை கூட சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற ஒரு பேர் உண்மை. அதனால் அந்த ஜோதிடத்தை வந்து நன்னா கற்றுக்கணும், நன்னா கூர்ந்து பார்த்து சொல்லணும். 6-8 பணம் இல்லை மறைஞ்சி போச்சு, எனக்கு ஒன்றுமே கிடைக்காதா, எனக்கு 2ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷமா, எனக்கு ஏதாவது இருக்குல்ல எல்லாம் அன்றைக்கி போச்சு, இது காலசர்ப்ப தோஷமா, இப்படி காலசர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்குது, காலசர்ப்ப யோகம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே தகுந்த ஜோதிடர்கிட்ட நம்ம கேட்டால் தான் நமக்கு வந்து அதனுடைய பலன்களை வந்து நல்லா பூரணமாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜோதிடம் வந்து பலிக்கலை அப்படிங்கிறது தான் கிடையாது. இப்போது தெருவில் ஒருத்தன் அடிக்கிற வெயிலில் கொதிக்கிற வெயில் செருப்பு போட்டு நடந்து போயிட்டுருக்கான், திடீர்னு அவனோட ஒரு செருப்பு அறுந்து போச்சு, பக்கத்தில் ஒருத்தன் போயின்னு இருக்கான். அப்போ என்ன பண்ணுவான், திரும்பி பார்த்தவன் என்ன பண்ணுவான், தன்னோட செருப்பு அவனுக்கு கொடுத்துடுவானே, அவன் சுடுங்க அவன் அடிப்பான். அதனால் அவன் என்ன சொல்லுவான், ஐயா கொஞ்சம் தூரம் போனால் அங்கே வந்து மர நிழல் இருக்குது, இந்த சந்து பக்கம் போயிட்டாங்களாண்ணா, இந்த மெயின் ரோட்டில் வராதுங்க, அது சந்துக்குள்ளே போனாங்களா அந்த மரம் இருக்குது, அந்த மர நிழல் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குவோம், அந்த மரத்தடியே கொஞ்சம் தூரம் போனாக்க செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைச்சிருக்கான், நான் பார்த்தேன், செருப்பு தைச்சி போட்டு நீங்கள் சாயந்தாலும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. இந்த மாதிரியா கஷ்டம் 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 அப்படின்னா கஷ்டம் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ நாளைக்கு வரப்போகுது,
அது எப்போ வந்து அந்த கஷ்டம் நீங்கும். அந்த கஷ்டம் நீங்கிற வரைக்கும் அந்த ஜாதகர் என்ன பண்ணலாம், எந்த பரிகாரம் பண்ணலாம், எப்படி பொறுத்துக்கலாம், அல்லது எதை பண்ணி அந்த கஷ்டத்தை வராமனாவா பார்த்துக்கலாம். இதெல்லாம் தெரிவிக்கிறது தான் ஜோதிடம். இந்த ஜோதிட கலையை எங்கள் அம்மா எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கா. நான் வந்து போர்டெல்லாம் போட்டுன்னு ஜோசியமெல்லாம் சொல்லலை. தெரிஞ்சவா அஞ்சவா இவா அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட 25 வருஷ காலங்களாக நான் எல்லாருக்கும் ஜோதிடம் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருக்குமே பழிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்கள் அம்மா போட்ட பிச்சை, அவளோட ஆசீர்வாதம் தான், கடவுளுடைய அனுகிரகம் தான். ஜோதிடர் மட்டும் இல்லை, ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க அனுப்புவதும் கூட கடவுள் தானே. இப்படி எல்லாத்தையும் கடவுள் மயமாக நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாகத்தான் இருக்கும். அதனால் ஜோதிடர் அப்படின்றவர் ஒரு வழிகாட்டியாக தான் விளங்க முடியும் ஒழிய, ஜோதிடர் வந்து அந்த கஷ்டத்தை அவள் சுமக்க முடியாது, அல்லது அந்த கஷ்டம் உடனே அவர்கிட்ட போன உடனே அந்த கஷ்டம் போயிடும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஜோதிடர் இடத்துல நம்ம போய் கேட்க முடியாது. ஆனால் அதே இடத்துல என்ன அப்படின்னா, கடவுளுடைய அனுகிரகத்தினால ஒரு ஜோதிடரால் மற்றவர்களுடைய கஷ்டத்தை ஜோதிடத்தின் மூலம் கம்ப்ளீட்டாக தீர்த்து வைக்க முடியும். அதுதான் வந்து உண்மையிலும் உண்மை. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.